ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சு முதல் கூட்டம் கோயம்புத்தூர்ல போட்டு திருப்பூர் வர்றதுக்குள்ளே செத்து போயிருவாரு. நின்னு நெக்ஸ்ட் மண்ணுக்குள்ள மயில் தான் பார்த்தா மூளையும் பரதேசி போயிருக்கு. மரியாதை ரஜினிகாந்த். நெக்ஸ்ட் காரணம் என்னன்னா சமூக விரோதிகள் தான் இதை செய்தார்கள் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பத்திரிகை சகோதரத்தை கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே வந்துட்டாங்க தமிழகத்துக்குள்ள சொல்றீங்க. இங்கேயும் சமூக விரோதிகள் வந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சமூக விரோதிகள் யார் என்று தெரிந்த ரஜினி உடனடியாக அந்த பட்டியலை கொண்டு போயிட்டு ஒன் மேன் கமிஷன் வச்சிருக்காங்க இல்லையா? அருணா ஜெகதீஷன் அவர்கள் அவர் முன்னாடி பட்டியலை கொடுங்க. இல்லாட்டி உங்களை தேச துரோக சட்டத்தின் கீழ் உங்களை கைது செய்ய வேண்டிய சூழல் உருவாகிறேன். சப்ரசிங் தி ஃபேக்ட். நெக்ஸ்ட் நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. நெக்ஸ்ட் மிரட்டி தான் நம்ம நண்பர் ரஜினிகாந்தி கட்சி தொடங்க சொல்லியிருக்காங்க. நம்ம நேரடியா நான் கட்சியை தொடங்க முடியாது, நான் எங்க முகத்தை பார்த்தா வெறுப்பா வந்துடும், நீ கொஞ்ச நாள் நீங்க வந்து சூப்பர் ஸ்டாரா இருந்திருக்கிற, நீ கட்சி தொடங்கினா கொஞ்சம் ஓட்டு இந்த திமுகவுக்கு போற ஓட்டெல்லாம் கொஞ்சம் நீ வெளியே எடுத்துடலாம், திமுக ஆட்சி வர விடாம தடுத்துடணும், அண்ணா திமுக ரெண்டாவது உடைச்சிடணும், அப்புறமா நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ அரசுக்கு வர வேணாம். நான் இதை வந்து இட்டு கட்டி தான் பேசுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவர் வெளிநாடு போகணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சார்ட்டர் பிளைட்ல போகணும். அந்த பிளைட் போகணும்னா கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், உனக்கு ரைடு பண்ணாம இருக்கணும், நீ நிம்மதியா இருக்கணும்னா நான் சொல்றது சரி. ஓட்ட கலைக்கணும். யாரு வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை?